என்னடா திடீர்னு வந்துட்டு ஏதோ லேப்டாப்ல ஏதோ திருட்டு விசியோட லேப்டாப்ல காட்டுற மாதிரி வந்துட்டு இன்ட்ரோ வீடியோ காமிச்சிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது என்னன்னா, இது வந்து ஒரு அன்கட் வீடியோ. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத ஒரு வீடியோ என்னன்னா இந்த அன்கட் வீடியோ தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் எடிட் பண்ணவே இல்லை. ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி அன்கட் வீடியோலாம் பண்ணாதான் ஆக்சுவலி வந்து நான் எப்படி பேசுகிறேன், இவன் இப்படிப்பட்ட ஆள் தானா, இவன் இவ்வளோ டேக் வாங்குவானோ, அதனால தான் வந்து இவன் வந்து எடிட் பண்ணி போட்டுறானு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து என்னென்னா, நான் சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ முன்னாடி வரைக்குமே நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாமல் எடிட் பண்ணிட்டு போனது தான் நிறைய அதிகம். ஏன்னா வந்து மக்கள் எப்படி நினச்சிருவாங்களோ, ஆடியன்ஸ் எப்படி யோசிச்சிருவாங்களோ, நம்ம இமேஜ் இந்த மாதிரிலாம் பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணி தூக்கிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து அன்கட் வீடியோ வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாதது. எனக்குள்ளே இருந்த ஒரு பயம் தான் இந்த அன்கட் வீடியோ. ஸோ அந்த ஒரு இதுவில் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மீறி வாயிலிருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அப்படி வெளியே வரும்போது நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் ஏன் இந்த வீடியோ கூட போட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து நம்ம ஃபேஸ்புக் நண்பர்கள் இந்த jvlartsலேருந்து ஒரு சில பேர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எனக்கு வந்து பேசியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன உங்கள் சேனல் ஆக்டிவாகவே இல்லை, வீடியோவே போடுறது இல்லை, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நான் இல்லைங்க, அது கொஞ்சம் வேலை அப்படின்னு சமாளித்தேன். இல்லை அட்லீஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னாவது வந்துட்டு ஒரு வீடியோவாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போலாம் வந்து யோசிச்சோம், ஓகே அட்லீஸ்ட் வீடியோ தான் போடல, என்ன பண்ணுறோன்னாவது சொல்லலாமே, ஒரு அன்கட் வீடியோவாவது போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஓகேவா? இப்போது கரண்ட்லி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மேபி அந்த விஷயம் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடணும். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் அப்புறம். இப்போ கரண்ட்லி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பிளான் பண்ணேன். அது எல்லாமே ட்ராப்டு தான். வழக்கம் போல் இதுவும் வந்து ட்ராப்டு தாங்க அப்படின்ற மாதிரி. என்னென்னா நல்லா போகல அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த விஷயத்தில் ஆர்வம் எனக்கு முதல்ல வரல. ஸோ எனக்கே வரல, நம்ம ஆடியன்ஸ்க்கு வராது. ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் கை விட்டுட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் மறைச்சி வச்சுட்டு இருந்த விஷயங்கள் இந்த அன்கட் வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நான் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த சேனலை வந்து வேறு லெவலில் நம்ம பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படிலாம் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள்லாம் நீ கற்று வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் போய்ட்டு நிறைய விஷயங்கள் நான் தேடி கற்றுக்கிட்டேன் டெக்னிக்கலாக. அப்போது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தேன் டெக்னிக்கலாக, இந்த சாஃப்ட்வேர் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு நிறைய வந்து நான் கற்றுக்கினது நானே பண்ணலை அப்படின்னும் போது, சரி ஓகே நம்ம இப்படிலாம் சேனல் பண்ணலாம்னு நினச்சோம், நம்ம நிலமை வந்து இப்படி போயிட்டுருக்கு, சேனலும் வந்து ஆக்டிவாக இல்லை, அட்லீஸ்ட் வந்துட்டு ஆடியன்ஸாவது வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணோம்னா அவங்களாவது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வளர்க்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான், வேறு எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, உங்களோட ஓன் மியூசிக் எப்படி கம்போஸ் பண்ணுறது, LMS போன்ற மியூசிக்கல் சாஃப்ட்வேர்ஸ், LMS போன்ற மியூசிக்கல் சாஃப்ட்வேர்ஸ், அடாசிட்டி போன்ற மியூசிக் எடிட்டர்ஸ், சவுண்ட் எடிட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோர்ஸாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் அதோட வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி, திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஒரு பேசிக் தான். இது வந்து அடுத்த லெவல் வெர்ஷன், அதுக்கு அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்கிரிப்டில் என்ன நல்லா இருக்கணும், அண்ட் அது வந்துட்டு ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அலச போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கும். தேர்ட் வந்துட்டு அனிமேஷன்ஸ் வந்து எப்படி என்ன மாதிரி அனிமேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். அதுக்கடுத்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அடோபி ப்ரீமியர் எடிட்டர்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது மொத்தமாக வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஆனால் அதெல்லாமே வந்துட்டு jvlarts சேனல்லே வந்துருமா அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா jvlarts சேனலில் வந்து அவ்வளோ வீடியோஸ் போட்டால் ரொம்பிடும்.
ஸோ ஒரு சில ப்ரோமோ வீடியோஸ் மட்டும் ஜெவேலார்ஸில் வரலாம். மீதியெல்லாம் அப்போ எங்கே நாங்கள் போய் பார்க்கறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காகனா இந்த கோர்சஸ்னால் என்ன காசு கட்டணுமா, வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஐயோ காசு கட்டிட்டு தான் படிக்க சொல்லுவார் இது கற்றுக்க சொல்லுவார் இருக்கு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான், உங்களுக்கு அதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். எதுக்கு அது வந்து தனி வெப்சைட்டில் போடுறோன்னா, நிறைய வந்து சில ஃபைல்ஸ் இப்போ ஒரு டுட்டோரியலாக நம்ம கொடுக்குறோன்னா ஒரு சில மியூசிக் ஃபைல்ஸ், மியூசிக் ப்ராஜெக்ட்ஸ், அனிமேஷன் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் போயிட்டு வந்து லிங்க் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு பர்மனெண்ட்டான ஒரு பிளேஸ் இல்லை எங்கே வந்து இதெல்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களை மீட் பண்ணிக்கலாம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஆரம்பத்துலேயே வந்து இந்த யூடியூப்ன்றதை வந்து நம்ம மீட் பண்ணிக்கிற ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை உள்ளே கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட தளமாக இருக்கணும், நம்மளோட ஒரு கனெக்ஷனான அதாவது தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது. ஸோ இப்போ தான் வந்து அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது ஒரு jvlarts வெப்சைட்டாக இருக்காது, ஒரு ஜேவி லோகேஷ் வெப்சைட்டாக அது இருக்கும். ஸோ ஜேவி லோகேஷுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஜேவி லோகேஷோட வெப்சைட்டில் இருக்கும். ஆனால் அந்த ஜேவி லோகேஷோட வெப்சைட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபோன். ஆனால் அந்த ஜேவி லோகேஷ் வெப்சைட்டை நாங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்லாம் பார்க்காதீங்க. இப்போ தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, ஓகேவா? அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் இது பண்ணாதீங்க, அது வந்துட்டு வரும் இனிமேல் தான். ஓகே, உதாரணத்துக்கு சரி இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை மறுபடியும் கதை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து உண்மையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத காமிக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் வெப்சைட்டோட அந்த ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் இப்போதைக்கு ரெடியாக இருக்கிற ஒரு சிங்கிள் பேஜ், இன்னும் போகல, லைவுக்குலாம் போகல, இன்னும் லைவுக்குலாம் போய் அது ஒரு வெப்சைட்டாக கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து அட்ரஸ்லாம் சொல்லுவேன். அப்போ பாருங்கள், இப்போதைக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சாம்பிள் இப்படி தான் இருக்கும் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்களா எங்கள் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து இந்த வெப்சைட் கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஒன்று மியூசிக்கு, இன்னொன்று வந்துட்டு ஸ்கிரிப்ட், மூணாவது வந்து கோடிங்ன்றது வந்து அது ஒரு தனி கதை சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வெப்சைட் பார்த்துக்காங்க. இதில் வந்து இதுதான் வந்து நம்மளோட இந்த பேசிக் லேஅவுட், ஓகேங்களா? இது வந்து இன்னும் லைவ் போகல. இந்த கோடிங்ன்ற விஷயம் சொல்லும் போது தான் இன்னொரு ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட உடைக்க வேண்டியது இருக்கு. இந்த ஜேவிலாஸ் சேனல் மட்டும் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சேனல் கிடையாது, இன்னும் ஒரு சில சேனல்லாம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுவும் ஒன்றும் பெருசாக ஓரளவுக்கு பயங்கரமான பெரிய சேனலா அப்படின்லாம் கிடையாது. அதுவுமே வந்து டம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு, ஆக்டிவாக இல்லை அதுவும். ஸோ கோடிங் சம்மந்தப்பட்ட டுட்டோரியல், நான் வந்து ஒரு ஐடி டெவலப்பர், ஓகேங்களா? நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கலான சில கோடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல்களை தான் போட்டுட்ருப்பேன். ஸோ அவங்களுக்கும் சம்மந்தமானவங்களும் இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு சம்மந்தமான விஷயங்களும் இந்த இதுக்குள்ளே வரும். ஸோ அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு ஜேவிலார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்டாக இருக்காது, ஜேவி லோகேஷ், அதாவது எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் நான் போட்டுருவேன். அண்ட் அதோட வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து நிறைய வந்து மியூசிக் சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ணி அந்த சவுண்ட் ட்ராக்ஸ்க்கான ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோன்ட்டு கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வெப்சைட்டில் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஓகே இப்படி தான் கம்போஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் அதோட அந்த சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் லைசன்ஸ், நோ கமர்ஷியல். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது வெப்சைட் மட்டும் இல்லை, வீடியோஸும் வந்து ஒரு சிலது வரப்போகுது. என்ன அப்படின்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு சீரீஸ், ரொம்ப பெரிய சீரீஸ் இல்லை, 6 எபிசோடு கொண்ட ஒரு சீரீஸ்னா என்ன, ஐயோ நடிக்க போறீங்களா? சும்மா வந்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கொண்ட ஒரு வீடியோ தான். அதை வந்து ஒரு 6 எபிசோடு மட்டும் பண்ண போகிறோம். அந்த 6 எபிசோடு கொண்ட ஒரு
என்ன சொல்கிறது, டோட்டலி வந்துட்டு ரொம்பலாம் வேண்டாம், பெருசாலாம் வந்துட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது, இந்த வாட்டி வந்து பிளான் பண்ணிலாம் இறங்க வேண்டாம், நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் என் வாழ்க்கையில் மியூசிக்கை நான் எப்படிலாம் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு சந்தித்தேன், அதில் எதனா திருப்பங்கள்லாம் நடந்தது, மியூசிக்கை வந்து நான் எப்படி வந்து அணுகினேன், ஐ மீன் அணுகினாலாம் வேண்டாம், மியூசிக் வந்து என் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்றதும், அண்டு மியூசிக் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் தான் அந்த சீரீஸோட மெயின் கோல். எதுக்குன்னா அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஓன் சாங்கை கம்போஸ் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சிடும், அண்ட் லிரிக்ஸ் எழுதுறது எல்லா மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் அந்த சீரீஸ் 6 எபிசோட் தான் அந்த சீரீஸ், அதை நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா அது அடுத்த சீசன் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை, ஒரு எது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆரம்ப டெஸ்ட்டுக்காக வந்து ஒரு 6 எபிசோட் மட்டும் போடுவோம், எப்படி ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரை தான் இது. அதை நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா அடுத்து வந்து அடுத்த சீசன் வரலாம், அடுத்தடுத்த சீசன் மாதிரி போகலாம். அந்த அந்த சீரீஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூசிக் சென்ஸ். இந்த மியூசிக் சென்ஸில் என்னென்ன விஷயங்கள்னா பர்சனலாக நான் என்ன சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மியூசிக்கில் ஓகே அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இதுதான் இப்போதைக்கு நான் வந்து ஆக்டிவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நான் இதை எடுத்தேன்னா அந்த சீரீஸுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நோட் புக்கில் தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்துட்டு நான் வந்து இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கான ஒர்க் அவுட்டு எல்லாமே வந்துட்டு அதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி jvlartsல நான் போட்டுக்கிட்டு இருந்த வீடியோ மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து ஒரு தெளிவு இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம், அண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கணும், அதுதான். ஓகே, இப்போ ஒரே ஒரு நிமிஷம். எவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கோம்? 13 நிமிஷம் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ